ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி லலிதாஸ் கிச்சனில் சேனக்கிழங்கு பொரியல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு சொல்லிட்டு மைல்டான காரத்தோட. அதுக்கு வந்து சேனக்கிழங்கு நல்லா சதுரமாக கட் பண்ணி சுடுதண்ணியில் சால்ட் போட்டு வேக வச்சு இப்படி எடுத்துக்கலாம். அதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வந்து 2 பேருக்கு தேவையான அளவுக்கு இதில் வந்து 1/2 ஸ்பூன் சீரகப்பொடியும் சேர்த்துக்கிட்டேன். அதோட 1/2 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் 65 பொடி எடுத்துகிட்ருக்கேன். 1 ஸ்பூன் வீட்டில் செஞ்ச மசாலா பொடி. இது டேஸ்ட்டுக்காண்டி வீட்டில் செஞ்ச மசாலா பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துப்போம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறது எதுக்குன்னா, இந்த மசாலாலாம் நல்லா கிழங்குல பிடிச்சிக்கிட்டு வெளியே உதிராமல் இருக்கிறதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சேனக்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கு. 3/4 வேக்காடு வேக வச்சுட்டு இந்த மசாலாலாம் ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம். ஒன்று சேர்த்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா கிழங்குக்குள்ளே இறங்கும். பொரிக்கிறப்பவும் நல்லா உதிரியாக வரும். இப்போ சட்டி சூடான உடனே தேவையான அளவுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. ஸோ எண்ணெய் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துப்போம். நான் பொதுவாக வந்து சமையலுக்கு வந்து கடலெண்ணெய் ஆர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு அதில் வந்து கொஞ்சமாக புளியை போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த எண்ணெயில் வந்து எண்ணெய் கக்கல் வாடை அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அது ஒரு ஹெல்த் ரீசனுக்காக எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. இதை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எது எண்ணெயில் குக் பண்ணுறதுனால குக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சமாக புளியை போட்டு அது கொஞ்சம் மொறுன்னு குக் ஆனதும் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து சேனக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். இப்போது எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. சேனக்கிழங்கு சேர்த்துப்போம். நல்லா மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி சேனக்கிழங்கு நம்ம வந்து குக் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா. அது இந்த இதில் வந்து ஹீட் பண்ணால் சரியாக தான் இருக்கும். உள்ளே வெந்ததுனால மேலே இருக்கிறது மட்டும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்தால் போதும். உதிரியாக நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேக விட்டோம்னா டேஸ்ட் மாறிடும். ஓகே, இப்போ வந்து சேனக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக வேக வச்சு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லா சேனக்கிழங்கையும் வேக வச்சாச்சு. செம்மையாக வந்திருக்கு, நல்லா மொறுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு.